ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு ஒரு மனைவியும் 2 குட்டி சிங்கங்களும் இருந்துச்சு. அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாமல் அங்கு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் உணவு தேடி வெளியே போச்சு. அந்த சிங்கம் மூப்பம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு நரிக்குட்டி இருந்துச்சு. அந்த நரிக்குட்டி ரொம்பவே பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருந்தது. அதோடு கண்கள் மூடியிருந்தது. சிங்கம் அந்த நரிக்குட்டியை தன் வாயில் கவ்வி தன் வீட்டிற்கு கொண்டு போச்சு. பெண் சிங்கம் அந்த நரிக்குட்டியை பார்த்து, இப்போ நமக்கு 3 குழந்தைங்க. இவங்க 3 பேரையும் நம்ம ஒன்னாதான் வளர்க்க போகிறோம் அப்படி சொல்லுச்சு. ஒரு நாள் அப்பா சிங்கமும் அம்மா சிங்கமும் வெளியே உணவு தேடி போயிருந்தாங்க. அப்போ இந்த 3 குட்டிகளும் விளையாடி குகைக்குள் வெளியே வந்தன. அப்போ ஒரு பெரிய யானை அந்த வழியா வந்துச்சு. அந்த யானையை பார்த்ததும் 2 சிங்க குட்டிகளும் ஆக்ரோஷமாக உரும்பிக்கிட்டு அந்த யானையை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நரிக்குட்டியோ பயத்துல ஓடி போய் குகைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு. அந்த யானை போனதுக்கு அப்புறம் குகைக்குள்ளே இருந்த குட்டி நரி அவமானத்தோடு வெளியே வந்துச்சு. அன்றிரவு அந்த 2 சிங்க குட்டிகளும் தங்களோட அம்மா கிட்ட, அம்மா, இன்னைக்கு ஒரு யானை வந்துச்சு. நாங்க 2 பேரும் அந்த யானையை துரத்தி விட்டோம். ஆனால் நரிக்குட்டி பயந்து குகைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிச்சு. அப்படியா சொன்னீங்க? அதை கேட்டதும் நரிக்குட்டி அவமானத்தில் ரொம்பவே அழ ஆரம்பிச்சது. அந்த நரிக்குட்டி சொல்லுச்சு, என்னோட பழக்க வழக்கங்கள் உங்களை விட ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. என்னால் உங்களை போல நடந்துக்க முடியாது. அதனால நான் என் குடும்பத்தோடையே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆண் சிங்கம் சொல்லுச்சு, சரி, கவலைப்படாதே, உன்னை உன் குடும்பத்தோடையே நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் என்றது. மறுநாள் அந்த சிங்கங்களும் நரிக்குட்டியும் அந்த நரியின் குடும்பத்தை தேடி காட்டுக்குள் போனார்கள். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நரி குட்டியோட குடும்பத்தை பார்த்தாங்க. அந்த சிங்கங்கள் நரிக்குட்டியை அதோட குடும்பத்துடன் சேர்த்து வச்சாங்க. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்மை போல் குணம் உள்ள நண்பர்களிடம் நட்பு வைப்பதே நல்லது.